ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல் வின் பண்ணியிருக்கக்கூடிய அபிஷிகா இவங்க ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் எதாச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய, அதாவது ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷனில் டைட்டில் வின்னராக வந்து பார்த்தீங்கன்னா அபிஷிகா வின் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒன் ஆஃப் த ஒரு ரிசர்வ் பர்சன் அப்படின்றத தாராளமாக சொல்லலாம். மக்களுடைய சப்போர்ட் அப்படின்ற விஷயத்தை இந்த ஒரு சீசனை பொறுத்த வரைக்கும் அபிஷிகாவுக்கு நிறையவே கிடைச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாரு, இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேரில் ஒரு சில சீசனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு அடுத்தடுத்து சங்கீதங்கள் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் ஓரளவுக்கு கற்றுக்கலனாலும் பட் அவங்க கற்றுக்கிட்டு நல்லா படி டைட்டில் வின் பண்ணுறவங்க அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது திவினேஷ்க்கு அப்புறம் அடுத்ததான் நமக்கு வந்து இன்னொருத்தர் கிடைச்சிருக்காங்க. அதுதான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அபிஷிகா அப்படின்ற இந்த ஒரு பாயிண்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கக்கூடிய அபிஷிகா ஆடியன்ஸ் மனசை மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபைனலிஸ்ட்டில் வரதுக்கு இவங்க ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டார் 1, 2, 3 அப்படின்ற செலெக்ஷனில் லாஸ்ட்டாக தான் செலக்ட் பண்ணப்பட்டாங்க. பட் இருந்தாலும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் ஃபைனல்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு ரொம்பவே முக்கியமாக இம்பார்ட்டண்டாக இந்த பாட்டு தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அதாவது கருப்பு பாட்டு சாமி பாட்டு இவங்க பாடினதால் தான் ஜெயிச்சதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் அப்படி கூட சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஹெவியாக இருந்தது. நிஜமாக அங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டோரியில் கேட்கும்போது ரொம்பவே அதாவது இம்ப்ரெஸ் ஆகணும், கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த கூட இருக்கக்கூடிய மற்ற ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு சில இன்டர்வியூவில். ஸோ இது எல்லாமே சேர்த்து அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட், ஜட்ஜஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஊக்கங்கள் இப்படி எல்லாமே சேர்ந்து தான் இவங்களை இந்த அளவுக்கு வந்து இப்போ ₹1,00,00,000 வீடு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ற விஷயத்த ஜெயிக்க வச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.